பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூடியிருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? பிரதமர் மோடி தலைமையிலான பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டம் தற்பொழுது டெல்லியில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றது. ஏற்கனவே கடந்த 2-3 நாட்களாகவே இது போன்ற முக்கியமான ஆலோசனை குழு கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே பாதுகாப்பு விவகாரங்களுக்கான இந்த குழு கூட்டத்திலே பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்திய தரப்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் உளவுத்துறை வழங்கி இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய பங்களிப்பு என்ன என்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. அந்த தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்கள், அதாவது 26 அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொண்டவர்களுடைய பின்னணி குறித்த விவரங்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவ தொடர்பு கொண்டவர்களே அந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதும் நேற்றைய தினம் தெரிய வந்திருந்தது. எனவே இந்த தாக்குதலை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், இதற்கான பதிலடி எப்படி இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியான இந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார். தொடர்ந்து 6வது நாளாக இன்றும் பாகிஸ்தான் துருப்புகள், அதாவது பாகிஸ்தான் ராணுவ படைகள் இந்திய எல்லையில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை நோக்கி இரவு நேரங்களிலும் அதிகாலை நேரத்திலும் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஈடுபட்டார்கள். 6வது நாளாக இந்த அதிகாலையும் அவர்களுக்கான பதிலடி உடனுக்குடன் வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான இந்த அமைச்சரவை குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் சில அதிமுக்கிய முடிவுகள் எட்டப்பட இருக்கின்றன. இந்த கூட்டத்தை தொடர்ந்து சூப்பர் குழு என்று சொல்லப்படக்கூடிய மற்றொரு அரசியல் விவகாரங்களுக்கான குழு கூட்டமும் நடைபெற இருக்கின்றது. அந்த கூட்டமும் இதன் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் இந்த பாதுகாப்பு விவகாரங்கள் மற்றும் அரசியல் விவகாரங்களுக்கான குழு கூட்டத்தின் மூலமாக சில அதிமுக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு ராணுவத்தினருக்கு அது தொடர்பான வழிகாட்டுதல் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.